இன்றைக்கி ப்ரான் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். தேவை இஞ்சி, பூண்டு, வெங்காயம், கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் சில்லி பவுடர். எவ்வளோ ப்ரான் நீங்கள் வாங்கியிருக்கீங்களோ அவ்வளோ ப்ரான் யூஸ் பண்ணிக்கலாம். கடாயை வச்சுக்கோங்க. கடாயை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் உங்களுக்கு நிறையா யூஸ் பண்ணிங்கன்னா நிறையா ஊற்றிக்கோங்க. நான் மீடியமாக யூஸ் பண்ணுறேன், ஸோ கொஞ்சமாக ஊற்றிக்கிறேன். சரியா? எண்ணெய் காஞ்சிருச்சு. வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை எடுத்து இந்த காஞ்ச எண்ணெயில் அப்படியே சேர்த்துடணும். இந்த வெங்காயம் நல்லா செவக்கணும். 2 கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கோம்ல, அதையும் அதில் போட்டுடலாம். போட்டு வெங்காயத்தை நல்லா செவக்க விடுங்க. வெங்காயில் இருந்த தண்ணி சத்தெல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம அதில் என்ன பண்ண போகிறோம், இறாவை சேர்த்துக்க போகிறோம். இறாவை சேர்த்துட்டு ஒரு திருப்பி விடணும். விட்டு இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த இஞ்சி பூண்டை இதில் சேர்த்துக்கணும். ½ டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துட்டு இதை நல்லா கிளறி விடணும். ஒரு தண்ணி மாறி வரும், அந்த தண்ணி சுண்டுற வரைக்கும் நம்ம இதை கிளறி விடணும். இப்போ இந்த இறாவுக்கு தேவையான உப்பை ஆட் பண்ணிக்கோங்க. இறா உப்பு ரொம்ப எடுக்காது, அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் மிளகாய் பொடி. நான் வெறும் மிளகாத்தூள் சேர்க்குறேன், அதனால் ½ ஸ்பூன் தான் சேர்க்குறேன். ஏன்னா மல்லித்தூள் போட்டோம்னா அது ஒரு மாதிரி கொலன்னு ஆகிடும், அதனால் வெறும் மிளகாத்தூள் போடுறேன். அப்போ நல்லா அந்த கலரும் நல்லாயிருக்கும். இது காஷ்மீரி மிளகாத்தூள், அதனால் கலர் கொஞ்சம் சிகப்பாக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஆல் டோட்டல் இறா வேகிறதுக்கு மொத்தமே ஒரு 5 மினிட்ஸ் தான் ஆகும், வெறுமனை இருக்கிறதுனால. ஏன்னா இதில் தக்காளி எதுவுமே சேர்க்க மாட்டோம். அப்படியே ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். அப்படியே விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கம்முன்னு அப்படியே விட்டுருங்க, வெந்துடும். இறா ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சமாக கொத்தமல்லியை நம்ம அதில் தூவிக்க வேண்டியதுதான். தூவிட்டு கொத்தமல்லியை தூவிட்டு இறக்கிட்டிங்கன்னா இறா ஃப்ரை ரெடி. இது ஆல் டோட்டல் 10 மினிட்ஸ்லேயே நீங்கள் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியாக வேற முடியும். இந்த தொக்குலே போட்டு, இந்த இறா தொக்கு லைட்டாக தொக்கு மாதிரி வருது பார்த்தீங்களா, இந்த தொக்குலே போட்டு சாதத்தை பரட்டி பிள்ளைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் இறா ஃப்ரையை.